ஸோ அதனால் உங்ககிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், சப்போர்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும், எமோஷனலி அவைலபிளாக இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக எழுதுங்க. சேம் அதை நீங்கள் ப்ரொவைடும் செய்யணும், நீங்களும் அதை கொடுக்கணும். சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எழுதிட்டு நான் ரிசீவ் மட்டுமே பண்ணிப்பேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதுக்கு அந்த தகுதியா, அது கண்டிப்பாக நான் வந்து ரிசீவ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்கா, என்னால் அதை கொடுக்க முடியுமா, நான் கேட்குறேன் அதே மாதிரி என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி கிளியராக லிஸ்ட்டை எழுதிக்கோங்க. செகண்ட் என்னென்னா, உடனே நான் விஷுவலைசேஷனுக்குலாம் போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். லிஸ்ட்டை எழுதிட்டு இப்போ அதில் சில கொஷின்ஸ் இருக்குது. வெயிட் 1 மினிட். ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அந்த கோர் குவாலிட்டிஸ், அந்த கேரக்டர், இது எல்லாம் நான் கேட்குற எல்லாமே என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்கன்னா உங்களோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும்? எனக்கு வந்துட்டு சந்தேகப்படக்கூடாது, அதே மாதிரி என் ஃபோன் வாங்கி செக் பண்ணக்கூடாது, தென் எனக்கு ஃப்ரீடம் வேணும், என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகும்போது என்ன கொஷின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பேச மாட்டோம், நிறைய விஷயம் நம்ம பேசவே மாட்டோம். எங்கடா அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் ஓகே சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனாக, அதாவது இதுதான் என்னோட இதுதான் என் ரியல் ஃபேஸ், நான் இப்படி தான் ஆஃப்டர் ரிலேஷன்ஷிப் வந்து நான் இப்படி மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஏமாத்துறதுக்கு அங்கே இடமே கொடுக்காம, நீங்கள் பொய் சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு போகணும் அந்த மாதிரிலாம் உங்கள் பார்ட்னர்கிட்ட பொய் சொல்லி போக சான்ஸே கொடுக்காம ரியலாக இருங்க. ஏன்னா அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சனும் இங்கே இருக்காங்க. நீங்கள் பொய் சொல்கிறனால தான் அதில் பிரச்சனையே வருது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. எனக்கு வந்து யாரும் என்ன சந்தேகப்படக்கூடாது, என்னை அலோவ் பண்ணுறது என்ன, உங்களோட ஃப்ரீடம் அது. நீங்கள் நேச்சுரலாக எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. நான் இப்படி தான் இருப்பேன். இப்போது இதில் ஒரு கொஷின் இருக்குது. அது என்னன்னா, ஏன் வந்து என்னை அவங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன் வந்து நான் பொய் சொல்லணும்னு நினைக்கிறேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கா, நான் ஏன் வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வேறு ஒரு பையன்கிட்ட நான் பேசுகிறேன், ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன், ஆனால் அதை நான் மறைச்சிருவேன். அந்த மாதிரி இப்போ மறைச்சிட்டேன்னா அவன் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மறைச்சி பேசணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து என்ன குறை சொல்லுவாங்களா, இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கான்னு பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் இருக்கணும். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு இல்லை என்னோட லவரோட ஃபோனை வாங்கி நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவங்க மேலே சந்தேகம், ஒரு வேளை வந்து அவங்க எங்கேயாச்சும் போயிடுவாங்களோ, வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்களோ, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்து கொஷின்ஸ் வருது, இந்த மாதிரி டவுட் எல்லாம் வருதுன்னா, ஸோ இது எங்கேருந்து வருது, பேசிக்காக இது எங்கேருந்து வருது? உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது உங்களை சீட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஒர்க் அவுட் ஆகலை, இது போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்காகவும் தான். 2 பேருக்குமே என்னென்ன அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின் எல்லாம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க இன்செக்யூரிட்டி என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிகர்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன